பத்தியா தேவனை பிரியப்படுத்துகிறதா நம்ம ஒரே வேலை. தேவனை பிரியப்படுத்துறது நம்ம வேலை இல்லைன்னா வேற என்னத்தை தான் பிரியப்படுத்தும். அப்ப தேவனை நம்ம பிரியப்படுத்துகிறவர்களா இருந்தால் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன தெரியுமா மக்கள் நினைக்கிறாங்க, நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு போவேன், ஆனா அவருடைய கடமை என்ன ஆசீர்வதிக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. இது நீங்க ஏமாத்திக்கிறது. உங்களுடைய அவருக்கு ஆசீர்வதிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அவர் கடவுள். நீ வந்தாவா வராட்டி போ. சரியா? பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். இன்னைக்கு நம்ம விளங்க பண்றது தேவனுடைய மகிமை விளங்க பண்ணணும். அது ஆலயத்துல ஃபர்ஸ்ட் ஆலயம் 2 பக்கம் வரும். ஒன்று உள்ளான ஆலயம், 2வது வெளியில. இது 2 ஆலயத்திலையும் மகிமை விளங்க முடிச்சுன்னா அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிற போற ப்ரொமோஷன் வரும், ப்ரொமோஷன் வருது. ஆனா அது சம்பந்தம் இல்லை. விலைவாசி ஏறிட்டே போகுது, விஷம் மாதிரி ஏறி போகுது. 50,000 ரூபாய் சம்பளம், 55,000 60,000 சம்பளம். ப்ராஃபிட்டா லாஸ்? இப்ப என்கிட்ட என்ன தரும்? அப்ப என்ன பண்றேன்? இது மண்டையில ஏறணும்னு சொன்னா உடனே தேவன வழியில நான் போயிட்டு நான் லாஸ்ட்ல ஓடி நிற்கிறேன்டா அப்படி புரியுது. நான் லாஸ்ட்ல ஓடி என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் ராங் வித் மீ? இது காட்ஸ் கேன்சல். நான் 50,000 சம்பாதிச்சேன். என்னுடைய செலவுகள் 30,000 இருக்கும். நான் ஒரு 10,000 சேவிங் கொடுத்து எல்லாம் காணிக்கை கொடுத்து எல்லாம் கொடுத்து நான் பார்த்தேன். நீங்க எல்லாம் போய் ஒரு பணத்தை எல்லாம் தியேட்டர்ல போய் செலவு வச்சு எவனோ ஒருத்தர் சாப்பிட்டோம். 48 பேர் செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு பார்க்கல கேள்வி எதுக்கு? Why? இந்த இறக்கசனம் விஸ்டம் ஒண்ணு நான் பேசுறது கேட்கலாம், இன்னொன்னு வயசு ஆக ஆக விஸ்டம். நான் யோசனை பண்றேன், எனக்கு அப்படியே 50,000 ரூபாய் சம்பளம், நான் என்ன பண்ணிருக்கேன்? 5 வருஷம். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்றேன், அது நீயே பார்த்து அவரை நான் கண்ட்ரோல் எக்ஸ்பிரிஷன் நான் கேட்கறது என் கொண்டாடிக்கிறது 1000 கேள்வி சாதாரணம். ஏன் இதெல்லாம் மிச்சம் பிடிச்சி இது மாதிரி வாங்கி இப்பெல்லாம் சின்ன சின்ன கேமரா அதெல்லாம் யூடியூப் வீடியோஸ் எவ்வளோ பெருசா சினிமா ஆன்லைன் சொல்றாங்க. சினிமா வருது போன வாங்க இதை எடுத்து நாங்கள் இதில் போனோம், ஹியூஸ்டன்ல அப்படி கிளியரா வந்து திருப்பி மேக்கப் அதே மேக்கப்
அவ்வளோ கிளியர். அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்து வரும் 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 வரும். இதோ கொஞ்சம் கிடைக்குது. என்னுடைய சேவிங்ஸ் அதிகமா இருக்கும். நாளைக்கு உங்க பிள்ளைங்க காலேஜுக்கு போகணும். நாங்கள் வந்துட்டோம். டாலியோட பிள்ளைங்களை பார்த்துட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எம்பிஏ பண்ண அமெரிக்கன் 19 வயசு. அவருக்கு காலேஜுக்கு அவளை தான் படிச்சு ஃபீஸ். நம்ம அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் ஒரு ஆனா அங்க 2வது வரைக்கும் ஃப்ரீ இருக்கு. அது முடிச்சோடனே அவங்க இருக்கு. ஆனா அதுக்கு மேல மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ஆனா அவங்க பார்த்தது என்னன்னா பிராக்டிக்கலா சொல்லித்தரோம். Lily is learning algebra term. 4 years. அவங்க இவங்க கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் போது ஒரு நாள் நாங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் நான் சின்ன வயசுல இருந்தது படிச்சதே கிடையாது. பிசிக்ஸ், ஜியாமெட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒவ்வொருக்கும் ஒரு டேப் கொடுக்குறான் ஃப்ரீயா. அதுக்கு எல்லாமே தெரியுது. சாப்பாடு இல்ல பிள்ளைங்களை பத்தி டெய்லி அம்மா வந்து இருக்கணும். நான் கொஞ்ச நேரம் யோசனை ஆசை சாயந்தரமானா பஸ் வந்து இறங்கி பிள்ளைங்க வந்துச்சுங்க. எல்லாம் உண்மையில ஒன்னா வந்து இறங்கி கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருந்தார். அது எல்லாம் நீ கர்த்தருடைய வழிகளில் நடத்த நம்ம நடத்தா இன்னும் வித்தாலே கூட்டுவார். இந்த ஆளை இல்லைன்னு திருவாட்டில் நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போறோம். நான் அதை ஊதி போடுகிறேன். யார் ஊதுறது? பிசாசு ஊதுன்னு சொன்னது. அதுவே ஊது. எங்க போகுது எங்க போச்சு தெரியல. கணக்கு நோட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு டெய்லி கணக்கு போடுது. இன்னைக்கு எவ்வளவு செலவு வச்சேன். நாம அப்படிதான் கணக்கு புக்கை வச்சுட்டு கரெக்டா உட்காந்து கணக்கு எழுதணும். அப்பதான் ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் வீட்டுல இருந்து ஒரு பிளாக்மெயில். எங்க செலவழிக்கணும்னு உனக்கு தெரியாதா? இது இமோஷனல் பிளாக்மெயில். இது எந்த ஃபார்ம்ல வேணா வரும். பொண்டாட்டியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், இல்லாட்டி இதா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லாட்டி வழி தவறி போன சிஸ்டரா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம். அவன் பாரு எவ்வளவு குறைவா சம்பாதிக்கும். கொஞ்சம் கொடுக்கிறது தானே இந்த இமோஷனல் பிளாக்மெயில். பைபிள்ல போட்டுட்டு வேலை செய்யாது என்றால் சாப்பிடவும் போகும். வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் சாப்பிடவும் கூடாது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுது. ஏன் அதை எழுதுறாரு? வேலை செய்யற வேலையா தன் கூலிக்கு பார்க்கணும்.
அப்ப கூலிக்கு பார்த்தா அந்த கூலியை எடுத்துக்கிறான். ஆண்டவரே சொல்றான், இது சொல்லி ஏசினாரு. கூலி பார்த்து பத்திரமா சேர்த்து வை ஜோசப் பிரின்சிபல். 7 வருஷம் பஞ்சம் வரும்டா ஜோசப், உனக்கு போல நான் ஃபேவர் பண்ணேன். பார்வோனுக்கு பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு ஒரு கனவு விட்டேன். அவனுக்கு புரியல. நான் உன்னை வச்சுதான் அந்த பஞ்சத்தை அடங்குறேன். உனக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுத்து உன்னை பிரசிடென்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும் கொண்டு பிரைம் மினிஸ்டரா போகணும். இப்ப நீ செய், மக்களுக்கு சொல்லி 20% செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணு. அதுதான் ஓ இவன் பிசினஸ் பேசுறான், இல்ல பைபிள் பேசுறான். இது பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா முன்னேறீங்க. அந்த பஞ்சம் வந்துச்சு. கடைசி 7 வருஷத்துல பஞ்சம் வந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு? இவங்கிட்ட அபண்டன்ஸ் கர்த்தர் அதை பெருக்கினான். அவன் சேமித்ததை பெருக்கினான். அவன் பெரிய பெரிய பாக்ஸ் கட்டினான். இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட் மண்டே வச்சுருக்காங்க. எப்படி அந்த 7 வருஷம் அவன் செய்யலாம்? 7 7 14 வருஷம். 14 வருஷத்துக்கு எப்படி பூச்சி உள்ள போகாம இருந்துச்சு? ஜாமக்சின் போட்டானா, என்ன போட்டானா, ஏதாவது ஒரு போட்டானா, இது ஐடோன்ட் நோ வாட் கெமிக்கல் யூஸ் பண்ணானா, கெமிக்கல் கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். பெருகிச்சு, வளர்ந்துச்சு. பேருக்கு தன்னோட ஓட்டுல ஏசுன அதற்கு இடத்த கொடுத்தான். அதனால அவரு அதிகமான மீன்களை கொடுத்தார். ரெண்டு படவும் ஃபுல்லா நொங்குச்சு. அதுக்குள்ள 50 படம் வச்சுன்னா 50 படவும் நடந்துருக்கு. ஏனென்றால் இயேசுநாதருக்கு கடல்ல எவ்வளவு மீன் இருக்கு, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. வந்தானே உனக்கு கடல்ல எவ்வளவு மீன் இருக்கு, அது இருக்கு. அந்த பதில் தான் வரணும். கடவுள் அந்த மீனோட பேசுறாரு. அவர் பேசுறாரு. அவர் போய் நீ அவன் மலையை போவாங்க மணி அத்தனையும் போய் பண்ணுச்சு. ராத்திரி ஃபுல்லா வலைய போட்டான், வரல. ஆனா அவன் பேசுறவன, அவர் சொன்னவன எல்லாமே ஒன்றா போச்சு. இன்னைக்கு நம்ம கிட்டையும் அவர் பேசணும், நம்ம ஃபைனான்ஸ் பற்றியும் பேசணும், நம்ம எல்லாத்தையும் பேசணும், நம்ம தேவைய வழிகள் நடக்குது. நம்ம இருந்ததை பக்குப்பட்ட அவர் பேசணும். அப்ப அது வளரும், இல்லாட்டி வளராது. இல்லாட்டி ஊதிக்கு நீ உலகத்தின் வழிக்கு போனீங்கன்னா அவங்க படத்தை எங்க கூட நான் அதை வச்சுப்பேன். உயர்த்துறது கத்தல். நம்ம எபிலிட்டியோ உருவாகம் 8ஆம் அதிகாரத்தின் 16 உன்னோட திறமை உன்னை உயர்த்தவில்லை, கர்த்தர் தான் உயர்த்துகிறார்.